தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐடியா இல்லை சார். சரி, எனக்கு அதில் ஐடியா இல்லை. சிகே மதிவாணன் சார், இப்போ திமுகக்குள்ள இப்போ விசிகாவுக்கும் மார்க்சிஸ்டுக்கும் சீட்டு கொடுக்கறதுல தான் கொஞ்சம் நெருக்கடி போயிட்டு இருக்கு. இந்த நெருக்கடி திமுகவுக்கான நெருக்கடியா இல்ல இந்த கட்சிகளுக்கான நெருக்கடின்னு பாக்குறீங்களா? திமுக வந்துங்க 1967 இன்னி வரையில் கூட்டணி வச்சு தான் போட்டிட்டு இருக்கு. பல முறை வெற்றி பெற்றிருக்குது, சில முறை தோல்வி அடைந்திருக்கிறது. 15 கட்சி கூட்டணி வைத்து கலர் டிவி கொடுத்த போதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தோல்வியை தழுவினார். அதுக்கு மெயின் ரீசன் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1971. நான் ஏன் 71ன்னா எம்ஜிஆர் வெளியேறிய பிறகு, அதிமுக உருவான பிறகு திமுக நெவர் கெட் ரீஎலெக்டட். திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்ததே இல்லை கடந்த 60 வருஷத்தில். எவ்வளோ பெரிய கூட்டணி வச்சாலும் வைக்கலனாலும். ஆக இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜே என்னவா இருந்ததுன்னா, மிக நீண்ட காலமாக ஒரே கூட்டணியை வலுவாக காப்பாற்றியிருக்காங்க. 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல்னு ஒரு கூட்டணி என்பது தொடர்ச்சியாக அதை ஸ்டாலின் நிறைவேற்றியிருக்காரு. இதான் ரொம்ப வலுவான கூட்டணி அப்படின்னாங்க. இப்போ அதுக்கு முதல் வேட்டு காங்கிரஸ் வச்சிடுச்சுங்க. இந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு மிகப்பெரிய இழுபறி நிலையை கொண்டு ஊடகங்களில், அப்புறம் சேனலில் விவாதம், மக்களிடையே கூட இதென்ன காங்கிரஸ் இருக்குமா போயிடுமா, இந்த கூட்டணியில் சிக்கல் வந்துடுச்சே, வலிமையான கூட்டணி, ரொம்ப தொடர்ச்சியான கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்த கூட்டணியில் 3 சீட்டு 2 சீட்டுக்காக பெரிய ப்ராப்ளம் 28-1 செட்டில் ஆனாங்க. அப்போவே அந்த கூட்டணி மேலே ஒரு சந்தேகம் வந்துடுச்சுங்க. இப்போ திமுக என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் அந்த நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் பிளான் பிக்காக அவங்க பிளான் பண்ணி பிரேமலதாவுடைய தேமுதிகவை கொண்டு வர்றது, ராமதாஸை கொண்டு வர்றதுன்னு முயற்சி பண்ணாங்க. அதை கொண்டு வந்தால் காங்கிரஸ் போச்சுன்னா கூட ஒரு அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சாங்க. ராமதாஸ் வந்தால் நான் இருக்க மாட்டேன்னு திருமாவளவன் போர்க்கொடி தூக்கிட்டாருங்க. அதனால் ராமதாஸ் கிட்ட பேசி பல மூத்த அமைச்சர்கள், அஃபிஷியலாக பேசலை, பல மூத்த அமைச்சர்கள் திமுகலேருந்து அவர்கிட்ட பேசி நம்ம அலையன்ஸுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடித்து வச்சாங்க. ஆனால் அதை முடித்து வச்ச பிறகு தான் திருமாவளவன் சென்ஸ் பண்ணிவிட்டு பப்ளிக்காக அவர் சொல்லிட்டார், எங்கள் கொள்கை மதவாத பாஜகவும் வேணாம், ஜாதியம் பேசுகின்ற பாமகவும் வேணும்னு சொல்லிட்டார், வேணான்ட்டார். ஸோ அதனால் இப்போ அது அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ பிரேமலதாவை அவசரப்பட்டு கொண்டு இப்போ ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்தாச்சு சுதீஷ்க்கு. அதுவே ஒரு 6 எம்எல்ஏக்கு ஈக்குவலுங்க. அது இல்லாமல் இப்போ அவங்க டபுள் டிஜிட்டுக்கு குறைவாக நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு இழுபறி ஆயிட்டுருக்கு. ஸோ நிலைத்த கூட்டணி, வலுவான கூட்டணின்ற ஒரு தோற்றத்தை வச்சிட்டு இருந்த திமுகவுக்கு இன்னைக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இதுவும் எல்லாரும் போல அதுக்கும் பலவீனங்கள் இருக்குதுன்ற மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க, நான் கேரளாவுக்கு மாதத்துக்கு ஒரு வாரம் போயிட்டு வர்றாள். எனக்கு கேரளாவுடைய பாலிடிக்ஸ் ரொம்ப டெப்த்தாக தெரியும். அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி, நான் இடதுசாரி இயக்கத்தில் 40 வருஷம் பயணம் பண்ணுவேன் சிபிஐயில். அதனால் ஐ நோ த சிச்சுவேஷன் ஆஃப் தி லெஃப்ட் பார்ட்டிஸ். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சிபிஐ அது 5 சீட்டை வாங்கி எங்களுக்கு ஆணையிடவில்லை, வேண்டுகோள் விடுத்தார் ஸ்டாலின். நாங்கள் எல்லாத்தையும் பிஜேபி தலையில் போட்டாங்க. இவங்க சரண்டர் ஆகிறதுக்கு கூட பிஜேபியை தவிர்ப்பதற்காக, பிஜேபி இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு, ஏடிஎம்கே தான் மேஜர் ஃபோர்ஸு. நீங்கள் சும்மா பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு பிஜேபிக்காக நாங்கள் தியாகம் பண்ணுறோம், நீங்கள் உங்கள் சுயமரியாதையை தியாகம் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு தனி அடையாளத்தை இழந்துட்டீங்க. எது செய்தாலும் திமுகவை ஆதரிக்கிறது நிலையெடுத்தால் இப்படிதான் இருக்கும். இஷ்யூ டு இஷ்யூ உங்க சப்போர்ட்டோ ஆப்போசிஷன் இருக்கணும். இல்ல ஆனா மார்க்சிஸ்ட் பார்கெயின் பண்றாங்க. இல்ல மார்க்சிஸ்ட்ல பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் மாறின பிறகு, சண்முகம் வந்த பிறகு அவர் ரொம்ப ப்ரோ டிஎம்கேவா இருந்தாங்க. போத் சிபிஐ சிபிஎம் முத்தரசனும் சரிங்க, இவர் பாலகிருஷ்ணனும் ரொம்ப ஒட்டிட்டாங்க முதல்வரோடும் திமுகவோடும். அதனால அவங்க மாநாட்டிலேயே எதிர்ப்பெல்லாம் சிபிஎம் மாநாட்டில் மாநில செயலாளரை மாற்றினாங்க. அதுக்கு பதிலாக தான் வந்தார் பே. சண்முகம். அவர் வந்ததும் துவக்கத்தில் நல்லா பேசினார். ஆனால்
அந்த கட்சிக்குள்ள திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, காங்கிரஸ்லயும் இருக்காங்க, சிபிஐலயும் இருக்காங்க, எல்லாத்துலயும் இருக்காங்க. ஒருவேளை பாஜக மட்டும்தான் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அவரை கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் பண்ணி இப்ப அவர் அவருடைய நிலைப்பாடு இப்பவும் சொல்றேன், டபுள் டிஜிட் வாங்கணும், ஆமா 6 தொகுதிகளுக்கு மேல் வாங்கணும் அப்படின்றது அவர் நிலைப்பாடு. அப்படி கிடைக்கலன்னா அவங்க கமிட்டி பேசிட்டே தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி மெத்தட் என்னன்னா, ஒரு நபரால எதையும் முடிவு பண்ண முடியாது, செயற்குழு நிர்வாக குழு அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுடைய இப்ப நிலைப்பாடு என்னன்னா, ஒரு தரப்பு அவங்க இன்னும் மெஜாரிட்டி ஆகல, அந்த தரப்பு என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த நேரத்தில் விட வேண்டாம், நம்ம தனியா போக வேண்டாம், கொடுக்கறதா வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிர்பந்திக்கிறாங்க சண்முகத்தை. பட் பர்சனலா சண்முகம் இதை ஒத்துக்கல. அவருக்கு ஆதரவா பல இன்னும் கூட சில உறுப்பினர்கள் அந்த தலைமை குழுல இருக்கிறவங்க அவங்க என்ன ஆப்ஷன் சொல்றதா நான் கேள்விப்பட்டேன்னா, அதிகமா சீட்டு கேட்போம், அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா நாம தனியா போய் ஒரு கன்சிடரபிளா ஒரு 10-15 நாம் பலமாக இருக்கிற தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 224 தொகுதியில திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருவோம். அப்ப வெற்றி வாய்ப்பு போயிரும். அதை பத்தி கவலை இல்லை. தன்மானத்தை விட அதாவது போன முறையே இவங்களுக்கெல்லாம் 13-15 எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணவங்க லெப்ட் பார்ட்டிஸ் போன முறையே 6ஆக குறைத்து கடைசியில இப்ப 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க. அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தானே சார்? இப்ப 15 தொகுதிகள்ல கண்டிப்பா நெருக்கடி இல்லைன்னு நான் சொல்லிய, நெருக்கடி கண்டிப்பா உண்டு. இதனால மட்டும் இல்ல, இவங்க தனியா போய் போட்டி போட்டு மற்ற தொகுதிகளில் எங்களுடைய ஆதரவு திமுக கூட்டணிக்கு தான், ஆனா இதுல நாங்க நிக்கிறோம் எங்க கட்சிக்காக, எங்க ஆர்கனைசேஷன், எங்களுக்கு பலமுள்ள தொகுதிகள், இதை கேட்டோம் திமுக கொடுக்கல, அப்ப வேற வழி இல்லாம இட் இஸ் a friendly contest சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு. ஆனால் இன்னைக்கு இதை விட முக்கியமான ஒரு பலவீனம் நான் என்ன பாக்குறேன்னா, காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் அந்த ஒரு மாசம் ஓடிச்சு இல்லைங்களா வண்டி, அப்ப நடந்த அந்த வாதங்கள் எதிர்வாதங்கள், அந்த விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேசுந்து, மதுரை திமுக மாவட்ட செயலாளர் தளபதி பேசுந்து, இதெல்லாம் 2 கட்சியினரிடையே கீழ்மட்டத்துல இப்ப இன்னமும் திருச்சி வேலுசாமி திமுக எதிர்த்து தான் பொதுவெளியில பேசிட்டு இருக்காரு. அந்த ஒரு சிக்கல் போறதுனால நான் கேட்டேன். இப்போ மார்க்சிஸ்டுக்கு 2 முறை கேரளாவில் வெற்றி பெற்றதுனால அங்க இருக்கக்கூடிய தொய்வு நிலை அது உள்ளாட்சியிலேயே மாறுச்சு. ஒருவேளை மார்க்சிஸ்டுக்கு தமிழ்நாட்டில் தாவேக்காவோடு ஒரு செயின் வச்சாங்கன்னா அது கேரளாவில் பலம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கணக்கீடு செய்யறாங்களா? இல்ல அதாவதுங்க, அது அவங்க ஆசைப்படலாம். இல்ல 2 விஷயங்க. விஜய்க்கு ஒரு பெரும் செல்வாக்கு கேரளாவில் இருக்குது, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் விஜய் இவர்களோடு சேருவாரா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி கேரளாவில். ஏன்னா இங்க என்ன தீய சக்தின்னு சொல்றாரோ அதே தீய சக்தியா தான் அங்க பினராயி விஜயன் அரசு இருக்குங்க. அதன் விளைவுதான் உள்ளாட்சி தேர்தலில் கடுமையான தோல்வி, ஊழல் புகார், ரொம்ப மோசமான கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எப்படி நடக்கக்கூடாதோ அதுக்கு நேர்மாறா நடத்திட்டு இருக்காங்க. அங்க உள்கட்சியிலேயே சிபிஎம்ல முக்கிய தலைவர்கள்லாம் விலகிட்டு இருக்காங்க. முக்கியமான இந்த வேட்பாளர்கள் போட்டதுல பெரிய ரிபெல்லியன் அங்க நடக்குது. அதனால இன்னைக்கு நல்ல பேர் இல்லைங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் விஜய் அங்க விஜய் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் காங்கிரஸுக்கு கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு, காரணம் இருக்குங்க. ஏன்னா அது எதிர்கட்சியா இருக்குது, அது தேசம் தழுவிய அளவில் உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசுது, அதாவது செக்குலரா இருக்காது, அந்த பாலிசி இவருக்கு ஒத்து போகுதுங்க. ஆனா அதுக்காக அவர் கேரளால போயிட்டு எனக்கு இங்க தமிழ்நாட்டில் ஆதரவு கொடுக்கறாங்க 1% கூட கிடையாதுங்க. இடதுசாரிகள் 100 வருஷம் ஆனாலும் கூட சோகமான உண்மை என்னன்னா விடுதலை சிறுத்தைகளை விட கம்மியானது தான். அதனால 1%. ஆனா இந்த எலெக்ஷன் 1% இல்ல, 500 ஓட்டு 1000 ஓட்டுல கூட தீர்மானிக்கலாம். அதனாலதான் 21 கட்சியை வண்டியில ஏத்தி இருக்காரு. சொல்றீங்க எதனால? அதாங்க இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்க போதுங்க. இந்த நம்ம சொல்றது 4 முனை போட்டின்னு சொல்றோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டின்னு சொல்றோம். நான் அதுல வேறுபடுறேன். ஒரு 4-5 தொகுதியில ஒன்னா அது 4 முனை போட்டியா இருக்கலாம். எஞ்சி இருக்கிற 225-230 தொகுதிகள்ல 3 முனை போட்டி தான் நடக்க போகுதுங்க.
அப்ப இந்த 3 முனை போட்டி ரொம்ப இதுவா இருக்கு, பியர்ஸா இருக்க போது இதுல வெற்றி தோல்விகளை நிச்சயமாக நம்ம இப்ப முன்கூட்டியே கணிக்க முடியாதுங்க. ரொம்ப நேரோ மார்ஜின். நீங்க ஒண்ண வேணாம், போன முறை 5000க்கு குறைவான வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சது 39 தொகுதி 40 தொகுதிகள். போன முறை நான் ஏன் சொல்றேன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சி, ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுமை ஜெயலலிதா மாதிரி யாரும் இல்ல. அதிமுக 4 சில்லியா பிரிஞ்சு ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் கூட 40 தொகுதியில் திமுக அணியால வெறும் 5000 வாக்குகள். இப்ப டி நகர்ல பாத்தீங்கன்னா 137 வாக்குகளை தான் அந்த சத்யநாராயணா வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதனால இந்த பேட்டில் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபியர்ஸ்ங்க. இப்போ ஒரு क्वेश्चन நம்ம கேட்டாரு. இல்ல கேரளால நீங்க சொன்னதால நான் கேரளால வந்து அவர் போக மாட்டாரு சிபிஎம்க்கு ஆதரவா. இங்க வந்து சிபிஎம் வந்து விஜய் கிட்ட போவே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டாங்க, போக மாட்டாங்க. அவங்க வந்து தனியா தான் நிப்பாங்க. மற்ற இடங்கள்ல திமுக கூட்டணிக்கு ஆதரவு நிலை எடுப்பாங்க. இல்லை என்றால் 5 இல்ல 6 வாங்கிட்டு உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, இருக்காது. மதிவானன், அதாவது 52% 60% வந்து நெருக்கடி தான் சொல்லி எங்க மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. 52% 60%. அப்போ பெரும்பான்மை மக்களுக்கு புரிஞ்சிருக்குது இந்த கூட்டணியில் நடக்கிற இழுபறிகள் திமுகவுக்கு நெருக்கடி தருதுன்னு. என்ன நெருக்கடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, தனிக்கட்சி ஆட்சி என்று ரொம்ப நாளா ஓட்டிட்டாங்க. ஈவன் அவங்க வந்து தனிப்பெரும்பான்மை இல்லாத போது கூட கூட்டணியான பாமக காங்கிரஸை சேர்த்துக்காம ஜெயலலிதா அம்மா வந்து மைனாரிட்டிஸ் 5 வருஷம் பேசினாங்க. அப்போ கூட அவங்க கூட்டணிக்கு போல. அப்போ தனித்து தான் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும், அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பது இவங்களுடைய மூளையில் ஒரு பக்கத்தில் இருக்கு. கூட்டணி ஆட்சி, கூட்டணியா நம்ம எல்லாரும் போவோம்னு கேரளா மாதிரியோ ஆந்திரா மாதிரியோ இல்லை. ஆந்திராவில் நீங்க பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து தனிப்பெரும்பான்மை அவருக்கு கிடைச்ச பிறகும் கூட பாஜகவையும் பவன் கல்யாணையும் உள்ள வச்சுதான் கூட்டணி ஆட்சி நடத்துறாரு. அதனால இங்க இந்த அதிமுகவும் சொல்றேன், நான் திமுகவும் சொல்றேன், கூட்டணிக்கு ஓட்டெல்லாம் வேணும்னு கேக்குறீங்க, அதிகாரத்துல பங்கு கொடுத்தா என்ன ஆயிடும்? அதுக்கு தவிர்ப்பதற்காகத்தான் இந்த 160 170 பார்த்துட்டு இருக்காங்க.